நெல்லையில் ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். போராடுபவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? நெல்லை மாநகராட்சியில் 50க்கும் மேலான வார்டுகள் உள்ளன. இங்குள்ள கழிவுகளை சுத்தம் செய்வதற்காக 200க்கும் மேலான தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு ஒரு தனியார் நிறுவனம் சார்பில் மாதம் ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் முறையாக தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் இருந்துள்ளது. தொடர்ந்து ESI, PF போன்ற வசதிகளும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்காமல் இருந்துள்ளது. இதனால் தொடர்ந்து இங்கு பணியாற்றக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அதிகாரியிடம் தங்களுக்கு முறையாக சம்பளம் வழங்க வேண்டும் மற்றும் PF, PSI இது போன்ற வசதிகளையும் முறையாக செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகமும் அவர்கள் கோரிக்கை குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ளது. இதனால் விரக்தியில் இருந்த தூய்மை பணியாளர்கள் இன்று காலை பணிக்கு செல்ல இருந்த நிலையில் அவர்கள் பணிக்கு செல்லாமல் நெல்லை பாளையங்கோட்டை பெருமாள்புரம் பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டி அருகே 100க்கும் மேலான தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதை அறிந்த பெருமாள்புரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருந்த போதிலும் அவர்கள் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து மே மாதத்தில் இருந்து ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. இது தொடர்பான மாநகராட்சி அதிகாரிகள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை என்பதால் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் பணிக்கு செல்லாமல் இருப்பதால் நகரில் பல இடங்களில் குப்பைகள் இன்னும் பாரப்படாமல் இருக்கிறது. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் நகரின் நிலை மோசமான நிலையாக இருக்கும் என தூய்மை பணியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.